ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ஒரு யூனிக்கான வேலை எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான். இது வரைக்கும் யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்து லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான். உங்களை தவிர அது யாருமே எனேபிளே பண்ண முடியாது. அப்படி உங்களோட லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். லாஸ்ட் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களோட என்ன பண்ணணும்னா, உங்களோட லைவ் டைம் ஸ்க்ரீன் தான் வந்து பாஸ்வேர்டாக நம்ம இனிமேல் செட் பண்ண போகிறோம். இவங்க ஃபோனில் வந்து அப்போ என்ன லைவ் டைம் காமிக்குதோ அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனும் இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் கிளிக் பண்ணி டைம் ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. லைவ் டைம் பாஸ்வேர்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள் அந்த ஆப். என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன ஆப் தெரியுதோ அதை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல்லி ஃப்ரீ, எதுவும் பே பண்ணிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல, ஆட்ஸும் வராது. ரொம்பவே ஈஸியாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆப் தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா, எதுவும் பே பண்ணி மட்டும் யூஸ் பண்ண வேணாம். நான் சொல்கிறது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஆப் கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லைவ் டைம் பாஸ்வேர்ட் லாக் ஸ்க்ரீன். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த எல்லாமே ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு மட்டும் அலோவ் கேட்கும், அது மட்டும் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க, எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து. ஓகேவா, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஜென்ரல் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கா, எனேபிள் லாக் ஸ்க்ரீன், எனேபிள் ஆன் கொடுத்துருங்க. ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இதே வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செட் பண்ணுறான். கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சு செக்யூரிட்டி டைப்புன்னு இருக்கா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கரண்ட் டைம் வேணும்னா கரண்ட் டைம் மட்டும் செட் பண்ணி உங்கள் டைம் அப்போ என்ன காமிக்குதோ அந்த டைம் என்டர் பண்ணால் லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பின்னு, நீங்கள் ஏதோ பின் செட் பண்ணிவிட்டு 4 டிஜிட் பின்னோ 6 டிஜிட் பின்னோ செட் பண்ணிவிட்டு அதோட கரண்ட் டைம் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா பின் ப்ளஸ் ஹவர்ஸ், வெறும் ஹவர்ஸ் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி. இல்லைனா மினிட் என்டர் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன டேவோ அந்த டேட்டை கரெக்டாக என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா டைப்ஸ் ஆப் இருக்குது இதுலேயே. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ப்ரிவியூலாம் இருக்குது. நீங்கள் இப்போ செட் பண்ணி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட ஓகே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே வந்து எனேபிள் வைப்ரேஷன், எனேபிள் சவுண்டு. நீங்கள் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு சவுண்டு வேணும்னா, எனக்கு வந்து கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான ஒரு சவுண்ட் வேணும்னா அது கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பர்சனலைசேஷன் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட கிளாக்கோட ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது மாதிரி வேணால் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எனேபிள் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எப்பயும் போல் வெளியே வந்துட்டு உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் டைம் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா இங்கே காமிச்சிரும் ஸ்லைட் டு அன்லாக்னு வருதா, ஸ்லைட் டு அன்லாக் கொடுத்துட்டு மேலே என்ன கரெக்டான டைம் ஓடுதோ அந்த டைமை லைவ் டைம் என்டர் பண்ணணும். வேறு ஏதோ டைம் என்டர் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகுது. உங்கள்கிட்ட யாரோ ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா 1 மினிட் மேலே போயிடுச்சுன்னா அந்த ஃபோனோட லாக் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது. அடுத்த டைம் கரெக்டாக என்டர் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து எனக்கு வந்து 7:22 காமிக்குது. 0722 கொடுத்தோடனே எனேபிள் ஆனோடனே சவுண்டு கேட்குதா, அந்த சவுண்டு கூட டிசபிள் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி இப்போ 1 மினிட் கழிச்சு போயிடுச்சு அப்படின்னா 7:23 ஆயிடுச்சுன்னா 07:23 இப்போ 23 ஆயிடுச்சு. நான் இப்போ அதை போட்டே காமிக்கிற மாதிரி லைவாகவே 07:22 கொடுக்குறோம். ராங் பாஸ்வேர்டுன்னு வருதா, 07:23 கொடுக்குறேன், ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஃபோனை வந்து யாருமே வாங்கி யூஸே பண்ண முடியாது. 1 மினிட்டுக்கு அது பாரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியாமல் லாக் பண்ணிட்டாங்கன்னா கூட இன்னொரு டைம் ஆன் பண்ணோம்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிரும். உங்கள்கிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you for watching this video guys. Bye.